وقل رب زدني علما. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அக்கீதத்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் அவர்களுடைய நூலில் நாங்கள் இப்பொழுது இதுவரைக்கும் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளல், அதில் உள்ள உபப்பிரிவுகள், அதுபோல மலக்குமார்களை ஈமான் கொள்ளல், தூதர்களை ஈமான் கொள்ளல், வேதங்களை ஈமான் கொள்ளல் வரைக்கும் நாம் என்ன செய்தோம், இதுவரைக்கும் பார்த்தோம். அதுக்கு பின்னால் நல்லடியார்கள் சஹாபாக்கள் சம்பந்தமான செய்திகளை சுருக்கமாக பார்த்தோம். இப்பொழுது வனுமினு பில் யௌமில் ஆஹிர் வஹுவ யௌமுல் கியாமா அல்லதி லா யௌம பஅதஹு. நாங்கள் மறுமை நாளை ஈமான் கொள்கிறோம். இதற்கு பின் அதாவது தான் கடைசி நாள், அதற்கு பின்னால் நாள்கள் என்று எதுவுமே என்ன இல்லை அப்படி என்ற அந்த ஆரம்பத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அது 5வது தர்சுல் ஹாமிஸ் என்று போட்டிருக்கோம். அதுக்கு பக்கம் அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறேன். ஃபனுமினு பில் பஅசி, எனவே நாங்கள் மறுமை நாளில் எழுப்பப்படுவோம் என்று ஈமான் கொள்கிறோம். வஹுவ இஹ்யா உல்லாஹி தஆலா அல் மௌதா அலைஹிஸ்ஸலாம், அதாவது இறந்தவர்களை இறைவன் உயிர்ப்பித்தல். ஹீன யன்ஃபுகு இஸ்ராஃபீல் ஃபிஸ்ஸூரி அந்நஃப்ஹ அத்தானியா, அதாவது இஸ்ராஃபீல் சூரில் 2வது முறை ஊதுகிற நேரத்தில் தான் அந்த மறுமை எழும்புதல் என்ன செய்யும் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து ஜுமரில் 68வது வசனத்தில் சொல்கிறான், வனுஃபிக ஃபிஸ் சூர், சூரில் ஊதப்படும். ஃபஸாயிக மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் திடுக்கிடுவார்கள். இல்லா மன் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. சும்ம நுஃபிக ஃபீஹி உஹ்ரா ஃபஇதாஹும் கியாமுன் யன்துரூன், பின்னர் இன்னொரு முறை ஊதப்படும், அவர்கள் எழும்பி பார்ப்பார்கள், அது மறுமை நாளாக என்ன செய்யும் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா 2 சூரையும் பற்றியும் குர்ஆனிலே சூரத்து ஜுமர் 68 சொல்கிறான். ஒரே வசனத்தில் அல்லாஹ் 2 சூரை பற்றியும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் சொல்கிறான். வனுஃபிக ஃபிஸ் சூர், சூரிலே ஊதப்படும். ஃபஸாயிக மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் திடுக்கிடுவார்கள். சாக்குன்னு சொல்கிறது திடுக்கிட்டு அப்படியே மரணிச்சிருவாங்க. ஒமன் இல்லாமன் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அப்போ விதிவிலக்காக ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. சும்ம நுஃபிக ஃபீஹி உஹ்ரா, பின்னர் இன்னொரு முறை ஊதப்படும். ஃபஇதாஹும் கியாமுன் யன்துரு, அந்த நேரம் அவர்கள் மறுமை நாளை என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள். அதாவது ஃபைதாஹும் கியாமுன் யன்துரூன் ஃபயகூமுன் நாசு மின் குபூரிஹிம் லிரப்பில் ஆலமீன். அதாவது ஃபயகூமுன் நாசு மின் குபூரிஹிம் லிரப்பில் ஆலமீன், மக்கள் எல்லாம் கபரில் இருந்து என்னது எழும்பி வருவார்கள். தான் கியாமுன் யன்துரூன் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஹுஃபாத்தன் பிலா நிஆல், செருப்பட்டவர்களாக. உராத்தன் பிலா தியாப், நிர்வாணிகளாக, எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாத அமைப்பில் என்ன செய்வாங்க, அதாவது படைக்கப்பட்ட அமைப்பில் அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். குர்லன் பிலா ஹிதான், குர்லன் சொல்கிறது கத்னா செய்யப்படாத நிலை என்ன செய்யுது குறிக்கிறது. பிலா ஹிதான், கத்னா செய்யப்படாமல் குர்லனாக அவர்கள் என்ன செய்வார்கள் வருவார்கள். அதாவது கமா பதனா அவ்வல ஹல்கின் நுஈது, எப்படி நாங்கள் அதாவது ஆரம்ப படைப்பாக ஆரம்பித்தோமோ அது போன்றே அவர்களை நாம் என்ன செய்வோம், மீட்டுவோம். வஅதன் அலைனா இன்னா குன்னா ஃபாயிலின், இது எங்கள் மீது நாங்கள் எழுதி கொண்ட வாக்கு, நாங்கள் இதை நிச்சயமாக செய்தே ஆகுவோம் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்பியா 104வது வசனத்தில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அதுக்கு பின்னால் மறுமை நாளை நம்புதல் என்ற பகுதியில் அதற்குள்ள பிரதானமான பிரிவுகளை நிறைய என்ன செய்து ஈமான் கொள்வதற்கு இருக்குது. அடுத்து என்னன்னு சொன்னால், வனுமினு பி ஸஹாயிஃபில் அமாலி துஅதா பில் யௌமின் யௌமி வராஇ துஹூரி பிஷ்ஷிமால், அதாவது நுமினு பி ஸஹாயிஃபில் அமால், மறுமை நாளில் ஏடுகள் கொடுக்கப்படும் என்று நாங்கள் ஈமான் கொள்கிறோம். ஒரு மனிதன் எழுப்பப்பட்ட பின்னால் விசாரணை நடக்கும், அந்த விசாரணையில் ஏடுகள் கொடுக்கப்படும் என்று ஈமான் கொள்கிறோம். துஅதா பில் யமீன், ஒன்றில் வலது புறத்தால் என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும். ஔமி வராஇ துஹூரி பிஷ்ஷிமால், அல்லது இடது பக்கமாக முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படும். முதுகுக்கு பின்னால் என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும், இடது பக்கமாக ஃபேஸ் பண்ணி அல்ல, அந்த பக்கம் திரும்பி முதுகுக்கு பின்னால் அவருக்கு கொடுக்கப்படும். ஒரு இடது பக்கத்தால் என்ன செய்யணும் அதை எடுக்கணும். இப்படி 2ல் ஒன்றில் வலது புறமாக அல்லது இடதுபுறம் கொடுக்கப்படும். இடதுபுறம் கொடுக்கப்படுற நேரத்தில் அவர் எப்படி இருப்பார், அதான் முதுகு பக்கமாகத்தான் என்ன செய்யும், அதாவது அவருக்கு ஒரு கேவலமாக அவரை தாழ்த்தி
என்ன செய்யும், முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படும். அப்படி என்ற அந்த செய்தி ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, யார் தனது ஏட்டை அதாவது புத்தகத்தை வலதுபுறமாக கொடுக்கப்படுகிறாரோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபை யசீரா, அவருக்கு இலகுவான ஒரு விசாரணை நடைபெறும். வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, தன் குடும்பத்தவரிடம் அவர் சந்தோஷமாக திரும்பி செல்வார். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு வரா அபஹரி, யார் தனது ஏட்டை முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுகிறாரோ, இதான் அந்த முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுது. ஃபஸௌஃப யத்உ சுபூரா, அவர் அழிவை அழைப்பார். வயஸ்லா சஈரா, நரக நெருப்பை என்ன செய்வார், அவர் அடைவார். இப்போ அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல வந்து பின்னால் கொடுக்கப்படும் என்றதை என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரா இன்ஷிகாக் 7:18 வசனத்திற்கு 12 வசனம் வரைக்கும். வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, ஒவ்வொரு மனிதனுடைய சகுனத்தையும், தாயிர் என்ற சகுனம் என்று அவனுடைய அதாவது முடிவை, அவனது முடிவை தாயிர் என்று சொல்கிறது அல்லாஹ் தஆலா சொல்கிறதுக்கு காரணம் அவங்க எப்போ பார்த்தாலும் என்ன இந்த சகுனத்தை சொல்லிக்கிட்டே இருந்ததுனால் அவர்களுடைய முடிவை தாயிரஹு ஃபீ உனுகி, நாம் களத்தில் என்ன செய்திருக்கிறோம், நாங்கள் வைத்திருக்கிறோம். வனுக்ருஜு லஹு யௌமல் கியாமா, மறுமை நாளில் அதை நாம் அவருக்கு என்ன செய்வோம், வெளிப்படுத்துவோம். கிதாபன் யல்காஹு மன்ஷூரா, அதை அவர் என்ன செய்வார், நூலாக நாம் என்ன செய்வோம், அதை வெளிப்படுத்துவோம். யல்காஹு மன்ஷூரா, அவர் அதை அதாவது விரிக்கப்பட்ட நிலையில் என்ன செய்வார், அதை பார்ப்பார். இக்ரா கிதாபக், உங்கள் வேதத்தை நீங்கள் உங்கள் நூலை நீங்கள் புத்தகத்தை வாசியுங்கள். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, நாளை என்ன விசாரணைக்கு நீங்களே என்ன போதுமானது. இப்போ நீங்கள் பார்த்துக்கல்றதே கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, நீங்களே உங்களோட கணக்கு என்ன செய்யுங்க பார்த்துக்கங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். போதுமானவர், வேறு யாரும் உங்களுக்கு தேவையில்லை, முடிவெடுக்கிறதுக்கு வேறு யாரும் தேவையில்லை, அந்தளவு க்ளீனாக என்ன செய்யும், அதில் எல்லாமே இருக்கும் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, அவருடைய களத்திலே நாங்கள் அவருடைய முடிவை என்ன செய்திருக்கிறோம், வைத்திருக்கிறோம். நாளை மறுமையில் அதை நாம் அவருக்கு என்ன செய்ய ஒரு விதியாக, அதாவது ஒரு புத்தகமாக வெளியாக்கி அவருடைய எல்லாத்தையும் என்ன செய்வோம், நாங்கள் காட்டுவோம்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறோம். அப்போ எல்லாமே நாளை மறுமையில் ஏடு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அந்த ஏட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அது மோசமானவர்களாக இருந்தால் முதுகுக்கு பின்னால் இடதுபுறம் அது கொடுக்கப்படும் என்பது எங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். இதெல்லாமே குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், தெளிவாக சொல்லிவிட்ட விஷயங்கள். அடுத்தது முதலாவது அப்போ ஏடு. இரண்டாவது நுமினு பில் மவாசினி தூதா யௌமல் கியாமா ஃபலா துத்லமு நஃப்ஸுன் ஷைஆ, நாங்கள் மீசானை ஈமான் கொள்கிறோம். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா மீசானை வைப்பான். அந்த மீசானில் நன்மை தீமைகள் என்ன செய்யப்படும், அளக்கப்படும். ஃபலா துத்லமு நஃப்ஸுன் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவும் அநியாயம் இழைக்கப்பட மாட்டாது. ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, யாராவது என்ன அதாவது ஒரு நலவு செய்திருந்தாலும் அதை கண்டுகொள்வார். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா, ஒரு அணுவளவு தீங்கு செய்திருந்தாலும் கூட அவர் என்ன செய்வார், அதனை கண்டுகொள்வார். ஃபமன் ஸகுலத் மவாசீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், எவரது மீசான்கள் அதாவது கணக்கிறதோ அவர் வெற்றி பெற்றவர். வமன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபீ ஜஹன்னம ஹாலிதூன், யாருடைய மீசான் அதாவது எடை குறைந்து விட்டதோ அவர்கள் தான் தங்களுக்கு தாங்களே நஷ்டமிழைத்து கொண்டவர்கள், அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். தல்ஃபஹு வுஜூஹஹும் உன்னார் வஹும் ஃபீஹா காலிஹூன், அவர்களது முகத்தை நரகம் தீண்டும், அவர் அந்த நரகத்திலே அவர்கள் அங்கே கருகி கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். மீசான் முடிவெடுக்கும் இவர் வந்து என்ன நரகத்துக்குரியவரா சொர்க்கத்துக்குரியவரான் அவருடைய நன்மைகளை அளப்பதன் மூலம் முடிவெடுக்கப்படும் அப்படி என்று சொல்லி சூரத்துல் முஃமினூன் 102-104. அப்போ மீசானை ஈமான் கொள்ளுதல் என்பது எமது அகைதாவில் உள்ள ஒரு விஷயம், அல் குர்ஆனில் வரக்கூடிய ஒரு அம்சம். மன்ஜா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நலவை செய்து கொண்டு மறுமை நாளிலே வருகிறாரோ அவர் அதனுடைய 10 மடங்கு கூலி அவருக்கு கொடுக்கப்படும். ஒமன்ஜா அபி சய்யா, யார் ஒரு தீங்கை செய்து கொண்டு வருகிறாரோ ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா, அவருக்கு அதே போன்ற ஒரு கூலியை தவிர அது இரட்டிப்பாகலாம் என்ன செய்யப்பட மாட்டாது, மாற்றப்பட மாட்டாது. வஹும் லா யுத்லமூன், அவர்கள் அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள். வனுமினு பிஷ், அப்போ இது ஒரு பகுதி மீசான். அடுத்த மறுமையில் நாம் நம்ப வேண்டிய பகுதி வனுமினு பிஷ்ஷஃபாஅத்தில் உதுமா லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஸா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென ஒரு பிரத்யேக பிரதான ஷஃபாத் என்கின்ற உண்டு. மறுமையில் நிறைய பேர் ஷஃபாத் செய்வாங்க, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஷஃபாத்துக்கு என்ன பேர், ஷஃபாஅத்துல் உதுமா, பிரதானமான ஷஃபாத். அது என்ன ஷஃபாத் அப்படின்னு சொன்னால், விசாரணைக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை ஒன்று கூட்டுமாறு செய்கின்ற ஷஃபாத். அதுக்கு முன்னால் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று எல்லோருமே வெயிலுடைய அந்த உருக்கத்திலையும் அந்த அதாவது கொதிக்கின்ற தன்மையிலையும் எல்லாரும் இருந்து கொண்டிருப்பாங்க. அல்லாஹு தஆலா நாடியவர்களுக்கு நிழலை என்ன செய்திருப்பான், அந்த நேரத்தில் கொடுத்திருப்பான். அதுலேயும் தப்பினவங்க அந்த நிலையில் உள்ளவர்கள் தான், அதுலேயும் தப்புகின்றவர்கள் அந்த நிழலில் உள்ளவர்கள் தான்.
யஷ்ஃபா இந்தல்லாஹி தஆலா பிஇذنஹி லியக்திய பைன இபாதிஹி. அப்போ இந்த நேரத்தில் வந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், துன்பம், பெரும் துன்பங்களை பட்டு கொண்டிருப்பார்கள். எல்லாரும் எல்லா நபிமார்களிடத்திலையும் போவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அந்த ஷஃபாத்துக்கு முன் வருகிறார்கள் என்பது நாங்கள் தெரிந்த ஒரு விஷயம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது வனுமினு பிஷ்ஷஃபாஅத்தி ஃபீமன் தഖல அன்-நார மினல் முஃமினீன அய்யஹ்ருஜு மின்ஹா, அதாவது அய்யுஹ்ரஜு மின்ஹா, நரகத்திற்குள் நுழைந்தவர்கள், மூமின்களை யாரெல்லாம் நரகத்துக்கு நுழைந்தார்களோ அவர்களை வெளியேற்றுவதற்காகவும் ஒரு ஷஃபாத் உண்டு நம்ம ஈமான் கொள்ள வேண்டும். ஷஃபாத்துல் உதுமா, எல்லாரையும் விசாரணை கொண்டு கூட்டுற ஷஃபாத், ரசூலுல்லாஹ் செய்கிற ஷஃபாத், அதையும் ஈமான் கொள்ளணும். அடுத்தது என்னென்னா நரகத்தில் போனவர்களை வெளியேற்றுமாறும் ஒரு ஷஃபாத் என்ன உண்டு. அது யார் யாருக்கு? வஹியலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்களும் அதை செய்வார்கள். வகைரிஹி மினன் நபியீன வல் முஃமினீன வல் மலாயிகா, ரசூலுல்லாஹ் அல்லாத மலக்குமார்கள், நபிமார்கள், மூமின்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை என்ன செய்வான், அதாவது நரகவாதிகளுக்கு ஷஃபாத்து செய்து, நிரந்தரமானவர்களுக்கல்ல, பாவம் செய்து நரகம் போனவர்களுக்கு ஷஃபாத்து செய்து அவர்களை வெளியேற்றுவதற்காக ஒரு ஷஃபாத்தை இவர்கள் என்ன செய்வார்கள். அது ரசூலுல்லாஹ்களும் செய்வாங்க, மற்றவங்களும் செய்வார்கள். வபி அன்னல்லாஹ தஆலா யுக்ரிஜு மினன் நாரி அக்வாம மினல் முஃமினீன பிகைரி ஷஃபாஅ பல் பிஃபத்லிஹி வ ரஹ்மத்திஹி. மூன்றாவது ஒன்று ஈமான் கொள்ள வேண்டும், ஷஃபாத்தே இல்லாமல் அல்லாஹு தஆலா தனது ரஹ்மத்தின் காரணமாகவும் சிறப்பின் காரணமாகவும் ஒரு சிலர் என்ன செய்வான், நரகத்திலிருந்து வெளியே எடுப்பான் என்றும் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஷஃபாத்தே இல்லை, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்வான். ஹதீஸில் வருது ஃபகபல கப்தத்தன் அவ் கப்தத்தைன் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஒரு புடி அல்லது 2 புடி நரகத்தில் அல்லாஹு தஆலா பிடிப்பான். ராவியுடைய இதா அல்லது ரசூலுல்லாஹ்களே சொன்னதா அந்த அல்லது என்ற வார்த்தை தெரியல. அப்போ பிடிப்பாங்க, அல்லாஹு தஆலா பிடிப்பான். பிடித்தால் அதில் வந்து என்ன, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிடிக்கிற அந்த பிடிப்பில் அல்லாஹு தஆலா வெளியெடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால் லம் யஅமல் அமலன் கத்து, எந்த ஒரு அமலையும் அவர்கள் இதுவரைக்கும் செய்தது இல்லை, இல்ல தௌஹீதை தவிர, அதாவது அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதனையும் அவர்கள் என்ன செஞ்சதில்லை. அந்த இல்ல தௌஹீத் என்ற வார்த்தை முஸ்னத் அஹ்மதில் வருது, மற்ற செய்தி முஸ்லீமில் புகாரில் வருது. அப்போ அவர்களை அல்லாஹு தஆலா வெளியெடுப்பான் தண்ட அருளின் காரணமாக. அல்லாஹ்வுடைய பிடியை பொறுத்த வரைக்கும் நீதியாக இருக்கும். நாங்கள் பிடிச்சா எதை பிடிக்கிறோம் எதை பிடிக்கலன்னு எங்களுக்கு வழங்காது. அல்லாஹ்வுடைய பிடி நீதியான பிடியாக என்ன செய்யும் இருக்கும். யார் அகப்படணும் அதில் அவர்கள் தான் என்ன செய்வார்கள், அகப்படுவார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா ஹயாத் என்ற தண்ணீரில் என்ன செய்வான் போட்டு அவர்கள் வந்து இதற்கு முன்னால் வேதனையே படாதவர்கள் போன்று அழகான உடல் பெற்றவர்களாக என்ன செய்வார்கள், மாறுவார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். அப்போ பெரிய ஒரு ஷஃபாத் இருக்குது, நரகவாதிகள் வெளியேற வேண்டும் என்று எல்லாருடைய ஷஃபாத்தும் இருக்குது. அல்லாஹு தஆலா அருளின் காரணமாக வெளியெடுக்கக்கூடியவர்களும் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள் என்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அடுத்தது வனுமினு பிஹவுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று ஒரு ஹவுத் உண்டு அப்படி நம்ம ஈமான் கொள்ள வேண்டும். மாஉஹு அஷத்து பயாதம் மினல் லபன், அதனுடைய தண்ணீர் வெண்மை பாலை விட வெண்மையாக என்ன செய்யும் இருக்கும். வ அஹ்லா மினல் அசல், தேனை விட சுவையாக இருக்கும். வ அத்தியப் மின் ராய்ஹத்தில் மிஸ்க், கஸ்தூரி வாசத்தை விட மிகவும் சிறந்த வாசமாக அது இருக்கும். தூலுஹு ஷஹருன், அதனுடைய நீளம், அந்த தடாகத்துடைய நீளம் 1 மாத கால பயணம். வ அர்லுஹு ஷஹருன், அதனுடைய அகலம் 1 மாத கால பயணம். வ ஆனியத்துஹு கனுஜூமிஸ் ஸமாஇ ஹுஸ்னன் வ கத்ரத்தன், அதாவது அதனுடைய அதனுடைய பாத்திரங்கள் எல்லாம் வானத்துடைய நட்சத்திரங்களைப் போல அழகிலும் எண்ணிக்கையிலும் இருக்கும். அழகிலும் எண்ணிக்கையிலும் வானத்துடைய நட்சத்திரங்கள் எப்படி அழகாக இருக்கிறதோ அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பாத்திரங்களும் மின்னக்கூடிய பாத்திரங்களாகவும் அழகாகவும் என்ன செய்யும் இருக்கும். யரிதுஹுல் முஃமினூன மின் உம்மத்திஹி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தினர் தான் அங்கே என்ன செய்வாங்க, வருவார்கள். மன் ஷரிப மின்ஹு லம் யதுமா பஅத தாலிக், யாராவது குடித்தால் அதுக்கு பின்னால் அவருக்கு தாகமே என்ன செய்யாது, வராது. எது வரைக்கும், கேள்வி கணக்கு முடிஞ்சு அவங்க சொர்க்கம் போகும் வரைக்கும். அதுக்கு பின்னால் தாகமே வராட்டி சொர்க்கத்துக்குள்ளே போய் எங்கே குடிக்கிறது, வணங்கிட்டா. அப்போ தாகமே ஏற்படாது அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து அந்த அந்த விசாரணை நேரம் இருக்குதே அந்த நேரத்துக்குரிய அந்த தாகமே என்ன செய்யாது, ஏற்படாது. அல்லது இதுக்கு வேறொரு தகவல் நம்ம சொல்வதாக இருந்தால், சொர்க்கத்துக்குள்ளே போன பின்னாலும் முஃமின்கள் தண்ணீர் குடிப்பதெல்லாம் தாகத்தாலே அல்ல, சாப்பிடுவதெல்லாம் பசியாலே அல்ல. எதனால் தண்ணீர் குடிக்கிறாங்கன்னா அனுபவிக்கிறதுக்காக வேண்டி, எதனால் சாப்பிட்றாங்கன்னா அனுபவிக்கிறதுக்காக வேண்டி என்று ஒரு விளக்கம் சொன்னால் லம் யதுமா பஅதஹு அபதான்றது நியாயம். என்ன, சொர்க்கத்துக்கும் இது பொருந்தும். அவர் அதுக்கு பின்னால் தாகிக்கவே மாட்டார்கள் அப்படி என்று சொன்னால் தாகம் என்பது ஏற்படும், தாகம் என்பது அவர்களுக்கு ஏற்படும். அந்த தாகம் ஏற்படுறது சொர்க்கத்துக்கு முன்னுக்கால நியாயம், வணங்கிட்டா. அதுக்கு முன்னால் அவர்கள் தாகம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் சொர்க்கத்துக்குள்ளே போன பின்னால் தாகத்தால் தண்ணி குடிப்பாங்க, பசியால் சாப்பிடுவாங்க என்றது இருந்தால் அது ஒரு வேளை ஒரு சின்ன ஒரு என்ன அதாபு மாதிரி,
அது ஒரு சின்ன அசௌகரியம் மாதிரி இருக்கும். அப்படி இருக்காது என்று நம்ம விளங்கி கண்டோம் என்று சொன்னால் இதை வந்து சொர்க்கம் வரைக்கும் என்ன செய்யலாம், விளக்கம் சொல்லலாம். இல்லைன்றா சொர்க்கத்துக்கு முன்னால் நடக்கக்கூடிய அந்த விசாரணை இது வரைக்கும் என்ன செய்யாது, அவர்களுக்கு அந்த எந்த தாகமும் என்ன செய்யாது, ஏற்படாது என்று இப்படி என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கொள்ளலாம். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், யார் தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்க நரகம் போக மாட்டாங்கன்னு அர்த்தம். யார் தண்ணி இதில் குடிக்கிறாங்களோ அவர் நரகம் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்கன்னு அர்த்தம். எப்போ தண்ணி குடிப்போம், விசாரணைக்கு முன்னாலே என்ன செஞ்சுருவோம், அந்த தண்ணீர் குடிப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வந்து அது கொடுக்குற டைம் வந்து, அதாவது மறுமை நாளுடைய சப்ஜெக்டில் 2 விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை மாதிரி ஒரு கிஃப்ட் இல்லைன்னு விளங்கும். ஒன்று நிழல், 2வது தண்ணீர். ஒன்று நிழல், 2வது தண்ணீர். ஏன்னா அந்த விசாரணையில் ஜும்மா தொழுவிட்டு வெளியே வரவங்க நம்ம இன்றைக்கு பார்க்குறது தான், எப்படி வெயிலிக்கு 47 செல்சியஸில் நிற்கிது, காருக்குள்ளே ஏறினா எப்படி கொதிக்குது, காருக்குள்ளே ஏறினா எப்படி கொதிக்குது. அந்த கொதிநிலையிலே நம்மளால் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு தாங்க முடியவில்லை. ஆனால் அதாவது சூரியன் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலைக்கு கொண்டு வரப்பட்டு உடலில் எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாமல், நிழல் பெறத்துக்கு எந்த விதமான சான்சஸும் இல்லாமல், நிழல் பெறத்துக்கு எந்த விதமான சான்சஸும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒரு மனிதர்கிட்ட நின்று அவன்கிட்டையாவது நிழல் பெறலமெண்டா இயலாது. அந்தளவுக்கு சூரியன் என்ன செஞ்சிக்கும், நெருக்கமாக கொண்டு வரப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எங்களுக்கு 2 விஷயம் தேவைப்படும் விசாரணைக்கு முன்னாலேயே. ஒன்று நிழல், அடுத்தது தீர்வை பார்த்தீங்கன்னா விசாரணை. இப்போ அடுத்த தீர்வு என்னன்னா, விசாரணை ஊடாகத்தான் தீர்வு கிடைக்குது. விசாரிச்சா ஒன்றில் நரகவாதி அல்லது சொர்க்கவாதி. அப்போ கெட்டவர்கள் என்ன விரும்புவாங்க, விசாரணையை நடக்காமல் இருக்கிற மட்டும் தான் என்ன செய்வாங்க, விரும்புவாங்க. ரிசல்ட் அதை விட மோசமாக இருக்கும். இந்த வெயில் இருக்கிறதை விட மிக மோசமான ரிசல்ட்டை அதை என்ன செய்யும், கொண்டு வரும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உள ரீதியாகவும் வேதனை, எந்த வகையில் நம்ம நிற்க முடியவில்லை என்கின்ற நேரத்தில் அல்லாஹு தாலா அந்த 7 பேருக்கு நிழல் கொடுப்பாண்டு வருது. அந்த நிழல் கிடைச்சிதுண்டா அதை விட ஒரு நிம்மதி, ஒரு ராகத்தை என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. அந்த நேரத்தில் இந்த தண்ணி கிடைச்சிதுன்னு வைங்களேன், இந்த தண்ணீர், அதை விட ஒரு நிம்மதி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அது 2க்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நிறைய செயல்களை வழிகாட்டிக்கிறாங்க. நிழலில் நிற்கிறதுக்கு 7 செயல்கள் என்ன எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்குது. அதெல்லாம் மனிதனால் நினைச்சா இந்த உலகத்தில் லேசாக செய்ய முடிஞ்ச செயல்கள் இந்த உலகத்தில் வழிகாட்டப்பட்டிருக்குது. அதே போல் இந்த தண்ணீர் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வோட சுன்னா விஷயத்தில் மிகவும் கவனமாக, அதில் கூட்டல் குறைத்தல் இல்லாமல் பிதஅத்துக்களில் ஈடுபடாமல் இருக்கணும் என்ற வழிகாட்டல் என்ன செஞ்சுக்குது, சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2ம் செய்வார்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யும், அது கிடைச்சிடும். அந்த 2 எங்களுக்கு ஒரு ஆறுதலை தரும். ஓரளவுக்கு நாங்கள் வெற்றி, ஓரளவுக்கு நாங்கள் வெற்றி என்ற ஆறுதலை தரும். ஆனாலும் மனிதன் அந்த டைமில் முடிவுக்கு வரமாட்டான். குடித்த பின்னாலும் நிழலில் நின்ற பின்னாலும் முடிவுக்கு வரையில். அது ஏன், ஏட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ரிசல்ட் கிடைக்கும் என்பது நம்மளால் என்ன செய்ய முடியாது. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், அவர்கள் என்னென்ன நபிமார்களே முடிவுக்கு வரலையே. நபிமார்களையே அல்லாஹு தாலா இந்த விசாரணையில் எந்த நிலைமை எனக்கு தெரியான்னு சொல்கிற நேரம் நபிமார்கள் இருக்கிறாங்க. அவங்க முடிவுக்கு வரல. ஏன்னா அல்லாஹ்வுடைய கையில் தான் முடிவு இருக்குது. அதனால் அல்லாஹ்வாக முடிவு செய்யும் வரைக்கும் எந்த உறுதியை நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த இடத்துல செய்ய முடியாத ஒரு பயங்கரமான ஒரு நிலை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த அதாவது இந்த ஹவுதுன்றது இந்த அளவுக்கு என்ன எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் என்ன இந்த தண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் வனுமினு பிஸ்ஸிராத் அல் மன்சூபி அலா ஜஹன்னம யமுர்ரு நாசு அலைஹி அலா கத்ரி அமாலிஹி. வனுமினு பிஸ்ஸிராத், நாங்கள் சிராத்தை ஈமான் கொள்கிறோம். பாலம், ஒரு பாதை விளங்கிட்டா, நரகத்திற்கு மேலால் அமைக்கப்பட்டிருக்கும், நரகத்திற்கு மேலால் அமைக்கப்பட்டிருக்கிறதை ஈமான் கொள்கிறோம். மக்கள் அதன் மூலம் அதன் மேல் நடந்து செல்வார்கள். அலா கத்ரி அமாலிஹிம், அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப என்ன செய்வார்கள், அவர்கள் அதிலே போவார்கள். ஃபயமுர்ரு அவ்வலுஹும் கல் பரக், முதலாவது நபர் மின்னலை போல என்ன செஞ்சிருவார், அதாவது முதல் தரம் உள்ளவர்கள் மின்னலை போல் கடந்து விடுவார்கள், மின்னலை போல கடந்து விடுவார்கள். இது எதுக்கு பின்னால் நடக்கிறது, விசாரணையெல்லாம் நடந்து முடிந்த பின்னால். இப்போ அதை தாண்டணும், அதை தாண்டுவது தான் அவர்களுடைய அமல்களுடைய வேகத்தை எல்லாம் என்ன செய்யும், தீர்மானிக்கும். சிலர் மின்னலுடைய வேகத்தில் சும்மா, அதாவது இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கமர் ரீஹ், எப்படி காற்று போகுமோ அந்த வேகத்தில். அப்போ மின்னல் வேகமா காற்று வேகமா, மின்னல் மிகவும் வேகமானது. அப்போ ஒளி எல்லாவற்றை விட வேகமானது என்று இந்த ஹதீஸ் என்ன செய்யுது, சொல்லுது. அடுத்தது சும்ம கமர் தயிர், அடுத்தது பறவையுடைய வேகத்தில். வஷத்தர் ரிஜால், அதுக்கு பின்னால் மனிதர்கள் வேகமாக ஓடினா எவ்வளோ வேகமோ அந்த வேகத்தில். இந்த மாதிரி தவழ்ந்து போகின்ற அளவுக்கு என்னது அந்த வேகங்களுடைய எதை என்ன செய்யும்,
இருக்கும். அதை மக்கள் கடந்து கொண்டு என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அதை நம்ம அதை யோசித்து பார்க்கலாம். அந்த மனிதனுடைய அந்த நிலை அந்த இடத்துல வந்து நரகத்தை பார்த்து வேகம் குறையிறது கூட்டுறதல்ல, நரகத்தை பார்த்து வேகம் கூட்டுறது குறையிறதல்ல. எங்களுடைய ஆற்றலை பொறுத்து இல்லை அந்த விஷயம், அமல்களை பொறுத்து. ஆற்றலை பொறுத்தனா எந்த மனிதனும் தாண்ட மாட்டான். சைனாவில் ஒரு பெரிய ஒரு கண்ணாடி பாலம் ஒன்று அமைச்சதை வீடு போட்டிருந்தேன். யாரும் தாண்டறதுக்கு வர்ற பாடு பார்த்தீங்கன்னா அது ஆற்றலோட சம்மந்தப்பட்ட விஷயம். கீழே பார்த்தான்னா அவனால் என்னது நல்ல அமல் உள்ளவனும் போக மாட்டான் அந்த இடத்துல. நல்ல அமல் செஞ்சவனாலும் அதை தாண்டலாம். எதை அந்த பெரிய நல்ல அமல் செஞ்சு பெரிய இபாதத்துள்ளவனும் அந்த கண்ணாடியை தாண்டணுமா, பெரிய பயத்தை வச்சு தான் தாண்டணும். அப்படியெல்லாம் நரகத்தை தாண்டது. நரகத்தை தாண்டது என்று சொல்றது அமலோட சம்பந்தப்பட்டது. ஆற்றலே இல்லாதவனாக இருந்தாலும் அவன் சொர்க்கத்தில் முதல் நபராக போகிறான்னா மிக வேகமாக என்ன செஞ்சிருவான், போயிடுவான். மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவரும் தவண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அமல்களை பொறுத்து என்பதை புரிஞ்சுக்கலாம். எனவே நரகத்தை பார்த்து வேகம் கூடுறது குறையிறது அல்ல, எங்கள் அமல்கள் என்ன செய்யும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றான், மன் பத்தஅ பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு. இவரது அமல் அதாவது லேட்டாக்கி விட்டதோ தாமதித்து விட்டதோ அவரது பரம்பரை அவரை கொண்டு போய் சேர்க்காது, அவரது பரம்பரை அவரை கொண்டு போய் சேர்க்காது, வேகப்படுத்தாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். எனவே அப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்தது வன்னபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிமுன் அலஸ் ஸிராத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸிராத்தில் நின்று கொண்டிருப்பார்கள், அந்த ஸிராத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். யகூல் சொல்வார்கள், யா ரப்பி சல்லிம், யா ரப்பி சல்லிம், யா அல்லாஹ் காப்பாற்று, யா அல்லாஹ் காப்பாற்று, இவர்களை பாதுகாப்பாக போய் சேரவை. அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் யா ரப்பி சல்லிம் என்று சொல்ல மக்களுக்காக, மக்கள் போய் சேர வேண்டும் என்பதற்காக. இந்த அதாவது வசனங்கள் வரலாறு நபிமார்களுடைய எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள் என்பதை பல இடங்கள் என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். அதில் மறுமை நாளில் மிக முக்கியமான 2 இடம் வந்து ஷஃபாஅத். ஷஃபாஅத்தில் வந்து எல்லோரும் அடங்குவாங்க, எல்லா உம்மத்தினரும் என்ன செய்வாங்க, அடங்குவாங்க. ஏன்னா எல்லா நபிமார்கள்ட்டையும் போகிறவங்க எல்லா உம்மத்தினரும் தான். ரசூலுல்லாஹோட ஷஃபாஅத் மூலம் விசாரணைக்கு. 2வது சிராத், 2வது சிராத்துடைய இடம். அந்த ஹவுதுல் கௌசருக்கு அப்படி வரல, ஆனால் சிராத்துடைய இடத்துல எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, யா ரப்பி சல்லிம், யா அல்லாஹ் இவர்களை காப்பாற்றுன்னு சொல்வார்கள். ஹத்தா தஅஜிஸ அமாலுல் இபாத், அதாவது இப்படியே போய் வேக போகிறவங்களில் அமல்கள் குறைய குறைய ஃபயஅதி மை யஸ்ஹஃப், தவழ்ந்து போகின்றவர்கள் வருவார்கள். வஃபி ஹாஃபத்தை அஸ்ஸிராத்தி கலாலி முஅல்லகா மஅமூரா, அந்த இதுகளுடைய ஓரத்தில், அந்த பாலத்துடைய ஓரத்தில் கொழுக்கிகள் என்ன செய்யும், இருக்கும். கலாலி அதாவது மனிதனுடைய அமல்களுக்கு ஏற்ப அவர்கள் என்ன செய்யும், அது இழுக்கும். எவர்களுடைய அமல்கள் மிக வேகமாக இருக்குதோ அவர்கள் அதில் என்ன செய்வாங்க, தப்பி விடுவார்கள். மிக குறைவார்களுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், அதில் அகப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதில் சொல்கிறாங்க. தஅஹுது மன் உமிரத் பிஹி, யாரை பிடிக்க வேண்டும் என்று அதற்குரிய கட்டளைகள் விடப்பட்டிருக்கிறதோ அவைகள் அதை என்ன செய்யும், பிடிக்கும். ஃபமஹ்தூசுன் நாஜின் வ முகர்தசுன் ஃபின்னார், சிலர் அதாவது பாதிக்கப்பட்டும் தப்புவார்கள். எப்படி, மஹ்தூசுன் நாஜின், பாதிக்கப்பட்டும் தப்புவார்கள். சிலர் நரகத்தில் என்ன செய்வாங்க, வீழ்ந்து விடுவார்கள். அப்படி நினைத்து பாருங்க. அதுக்கு பிறகு அது ஒரு பெரிய நரகத்தில் வீழுதல் என்பது அப்படிதான் ஹயாத். என்னது, அவளை மரணிக்கவும் மாட்டார் வாழவும் மாட்டார் என்ற அல்லாஹு தாலா, வாழவும் மாட்டார் மரணிக்கவும் மாட்டார் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லோரும் இப்போ நம்ம வந்து செய்யக்கூடிய அமல்கள், நோன்பு வைக்கிறது, தொழுகிறது, தர்மங்கள் செய்கிறது, மன்னிக்கிறது, இந்த உலகத்தில் கட்டுப்பாடோடு வாழ்கிறது, எல்லாத்துக்கு பின்காலம் என்ன இருக்குது, அந்த சிராத்திலிருந்து என்ன செய்யணும், நம்ம விழாமல் தப்ப வேண்டும் என்றதை தவிர இதுக்கு பின்னால் வேறு என்ன இருக்குது. அதுதான். அப்படின்னா அது என்ன சாதாரண விஷயமா, அதுதான் விஷயமே. எங்களுடைய இலட்சியமே என்ன, அதுதான். ஒட்டுமொத்த எங்களுடைய லைஃபுடைய சுருக்கத்துக்கு பின்னாலே இருக்கிறது என்னென்னா, நாங்கள் அந்த பாலத்தை அதுதான் கடைசி. ஏனெண்டா நம்ம விசாரணைக்கு அந்த அதாவது வெயிலில் கொதிக்கிற நேரத்தில் இருக்கிற டைமில் நம்ம விசாரணை என்ற முடிவு கிடைக்கும், அது முடிவல்ல. மீசான்ன்றது கிடைக்கும், அதுவும் முடிவல்ல. விசாரணைக்கு பின்னாலும் முடிவல்ல. நிழலில் இருந்தாலும் முடிவல்ல. அந்த ஹவுல் கௌசரில் நம்ம தண்ணீர் குடித்தாலும் முடிவல்ல. எது முடிவு தெரியுமா, நரகத்தை தாண்டி விடுவதுதான் முடிவு. ஒரு மனிதர் மிக வேகமாக தாண்டிட்டான்டா, யாரும் நரகத்துடைய அந்த வேகத்தை நினச்சி பார்த்தாங்கன்னா எந்த அமலையும் விட மாட்டாங்க, எந்த பாவத்தையும் செய்ய மாட்டாங்க, எந்த சான்ஸையும் விடவும் மாட்டார்கள். வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நல்ல விஷயத்தில் எதையும் நீங்கள் சிறுமையாக கேவலமாக என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம் ரசூலுல்லாஹ் சொல்கிறான். எதை நினைப்பார்னா அதை தான் நினைப்பார். ஏதாவது ஒன்று என்னை அங்கே வேகப்படுத்திட்டா,
ஏதாவது உண்டு அந்த இடத்தை வேகப்படுத்திட்டா நினைச்சு பாருங்க. அந்த ஒரு செயல் நாளை மறுமையில் எங்களை ஒரு செயல் சில பொழுது வேகப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கும். நாங்கள் அந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த செயல் அதை பார்க்குறோம். ஒரு மனிதர் வந்து தீனார் கொடுக்குறாரு, ஒரு பிச்சைக்காரர் வந்துட்டு ஒரு தீனாரையோ திர்ஹத்தையோ என்ன செஞ்சிடறாரு, தர்மம் கொடுத்துடுறாரு. அவர் வந்து தகப்பல் அல்லாஹு மின்க, அல்லாஹ் உங்களிடமிருந்து என்ன செய்யட்டும், இதை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்றார். அப்போ அது வேலைக்காரர். அப்போ அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அழுகிறாங்க. அழுது சொல்கிறாங்க, வல்லாஹி லவ் அலிம்து அன் அல்லாஹ தகப்பல மின்னி தீனாரன் அவு திர்ஹமன் அவு சலாத்தன் அவு சதகத்தன் லஅஹ்பப்துல் மௌத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடமிருந்து ஒரு தீனாரையோ ஒரு திர்ஹத்தையோ ஒரு சலாத் ஒரு தொழுகையோ ஒரு சதகாவையோ ஒன்றை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று தெரிந்தால் நான் மரணத்தை விரும்புவேன். நான் இவ்வளோ காலம் செஞ்சதில் ஒன்றை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் எனக்கு தெரிஞ்சா நான் அடுத்தது மௌத்தை தான் என்ன செய்வேன், நான் விரும்புவேன். ஏனென்றால் இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இறையச்சம் உடையவர்களிடம் இருந்து மாத்திரம்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒன்றை ஏற்றுக்கொண்டு விட்டால் அர்த்தம் என்ன, நான் தக்வா உள்ளவர்கள் வருவேன், அதுக்கு அடுத்த எனக்கு மரணம் என்னது விருப்பம் என்று சொல்லி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னதா பார்க்குறோம். அப்போ ஒரு சின்ன விஷயத்தில் கூட அவர் என்ன அந்த விஷயத்தை யோசிக்கிறார். அப்போ நாம் வந்து அந்த சிராத்தை தாண்டுதலில் இருக்கக்கூடிய அம்சம் இதுதான். இந்த ஒரு பகுதி தான் என்ன செய்து இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நேற்று ஒரு அழகான ஒரு செய்தி, அதாவது இமாம் ஷீராசி அவர் சொல்கிறார், நான் என் தந்தையோடு ஒரு இரவுல மக்கள் எல்லாம் நல்ல அறிஞர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸில் மக்களோட உறங்கி கொண்டிருந்தேன். உறங்கி கொண்டு இருந்துட்டு எலும்புறே தொழுவுறத்துக்கு வாப்பா என்ன எழுப்பி விடுறாரு, நானும் என்ன செய்கிறேன் தொழுவுறத்துக்கு எலும்பினேன். 2 ரகாத் ஏதோ இரவு தொழுவுறத்துக்கு எழும்புறோம், 2 ரகாத்தில் இரவு தொழுவுறத்துக்கு எழும்புறோம். எலும்பு நேரத்தில் மகன் வாப்பாட்ட சொல்கிறாரு, இவர்களில் யாருமே ஒரு 2 ரகாத் தொழுவுறதுக்கு என்ன செய்யலை, இவ்வளோ பேர் தூங்கி நிற்கிறாங்க, யாருமே ஒரு 2 ரகாத் தொழுவுறதுக்கு எழும்பலையே அப்படின்னு மகன் வாப்பாட்ட சொல்கிறார். வாப்பா மகனுக்கு என்ன சொல்கிறார், சீராசிக்கு என்ன சொல்கிறார் சொன்னால், நௌமுக அஃப்தல் மின் வுகூஇக ஃபில் ஹல்க், இவர்களை பற்றி புறம் பேசுவதை விட நீங்கள் தூங்கி இருக்கலாம்டார். இவர்களை பற்றி புறம் பேசுவதை விட நீங்கள் தூங்கி இருக்கலாம் அப்படின்னா. இதனால தான் ஒரு அறிஞர் சொல்கிறார், அன்றைய கால மார்க்க அறிஞர்கள் சலஃப் அறிஞர்கள் எல்லாம் லா யரவுனல் இபாதத ஃபீ சியாமின் வலா சதகத்தின் வலா சலாத்தின் வலா ஹஜ்ஜின், அவர்கள் இபாதத்துக்களை தொழுகையிலோ நோம்பிலோ ஜக்காத்திலோ ஹஜ்ஜிலோ பார்க்கவில்லை, தங்கள் அமல்களை புறம் பேசுவதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதில் தான் அமல்களை அவர்கள் கண்டார்கள் அப்படின்றாங்க. அதாவது தங்களோட அமல்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்றதுல தூய்மைப்படுத்திக் கொள்வதில் தான் இபாதத்தை கண்டாங்க. அது நாங்கள் இபாதத்தை எதில் பார்த்துட்டு இருக்கிறோம், நிறைய செய்கிறதுல பாதுகாக்கிறதுல இல்லை. அவங்க எதில் இபாதத்தை பார்த்தாங்கன்னா பாதுகாக்கிறதுல. எங்களுக்கு என்ன முதல் சிந்தனை வருதுன்னு ஒரு இபாதத்தொன்று செய்கிற நேரத்தில் அதை அழிக்கிற சிந்தனை தான் என்ன செய்யுது, அவசரமாக வருது. எங்களை பற்றி யோசிப்பதை விட எங்களை தூய்மைப்படுத்தி மற்றவனை ஒப்பிடுறதுல தான் எங்களோட சிந்தனை என்ன செய்யுது, அவசரமாக போயிடுது. பாருங்க அவருடைய உபதேசத்தை, நௌமுக அஃப்தல் மின் வுகூஇக ஃபில் ஹல்க், இவர்களை பற்றி புறம் பேசுவதை விட நீ வந்து தூங்கி இருப்பது என்ன நல்லது. உனக்கு எழும்புறதன் மூலம் மற்றவர்களை பற்றிய கெட்ட எண்ணங்களும் அவர்களுடைய மார்க்ஸும் வருதாக இருந்தால். இன்றைக்கு சுபஹு ஜமாத்துக்கு போகிற நிறைய பேருடைய சுபஹு தொழுகையை தூங்கிறவங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சுட்டிருக்கிறாங்க. சுபஹு ஜமாத்துக்கு போய் தொழுகிறாங்களே அவங்க நிறைய பேர் தொழுது யாருக்கு கொடுக்குறது, தூங்குறவங்களுக்கு. ஏன் தொழுதுட்டு அவர் வந்தாரா, அந்த ஆளுக்கும் சுபஹுக்கும் சம்பந்தமே இல்லை, தேவையா இது பழங்கிட்டா. சுபஹு யாருக்கு, தூங்குறவருக்கு தொலை. நிறைய பேருக்கு ஃப்ரீயாக சுபஹு என்ன செய்யுது போய்கொண்டே இருக்குது. உம்ரா செய்கிறவங்க நிறைய பேர் இன்றைக்கு சவுதி அரேபியாவில் இருந்து நிறைய உம்ரா செய்ய கிடைக்குது. 1-2 உம்ரா இல்லை, நிறைய உம்ரா செய்கிறவங்களோட பிரச்சனை என்னென்னா, உம்ரா செய்யாதவங்களுக்கு அதை கொடுத்து கணிக்கிறது. 10 வருஷமாக இருக்கிறான் ஒரு உம்ராவும் இல்லையே, அப்படியே கொடுத்தாச்சு யாருக்கு, அந்த உம்ரா செய்யாதவருக்கு ஃப்ரீயாக என்ன செய்கிறாங்க கொடுத்து கண்டிக்கிறான். இதெல்லாம் நம்ம இன்றைக்கு வார்த்தையில், நாளைக்கு ஏட்டில் பார்ப்போம். இன்றைக்கு வார்த்தையில் நம்ம நினைக்கிறோம், நாளைக்கு ஏட்டில் பார்ப்போம். இப்போ நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா எங்களது அமல்கள் இருந்து மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கறதும், எங்கள் அமல்கள் இருந்து மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கறது எந்த அமல் இருந்து, அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அமல் இருந்து தான். மறுத்த அமல் இருந்தல்லையே, மறுத்த அமல் ரிஜெக்ட் ஆனது, ஏற்கனவே அது அமலாக ஏற்றுக்கொள்ளப்படலை. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல் ஒரு 10 இருக்குங்களே, அதிலிருந்து தான் எடுத்து கொடுக்கப்படும், அதிலிருந்து தான் எடுத்து கொடுக்கப்படும். இப்போ நாங்கள் வந்து ஒரு சிராத் என்ற ஒன்றை வேகமாக தாண்டணும் அப்படின்ற என்னையை பற்றியும் எங்களை பற்றியும் தூய்மையாக நினைக்கணுமே தவிர, எந்த பேர்லையும் எந்த கொள்கையோட பேரில் மற்றதில் பேரில் ஒவ்வொன்ற பேரில் வரும் அமல்களை அழிக்கிற ரூட், ஒவ்வொரு பேரில் வரும். நாம் சலாமத்து எது தெரியுமா, அதில் இருந்து ஒதுங்கி கொள்வது. நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா, சிஃபின் ஜமல் யுத்தம் பெரியோரு உதாரணம். அதுக்கு ஹக்குக்காக
முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு சண்டையில் கலந்து கொள்றதாக இருந்தால் எது சிறந்தது? சிஃபின் ஜமல் தான். ஹக்குக்காக நடக்கிற சண்டையில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இதுவரைக்கும் சஹாபாக்கட காலத்துலேருந்து இந்த வரைக்கும் முஸ்லிம்களுக்கு குழப்பம் நடந்திருக்குது. ஹக்கு அடைஞ்சு கொள்ளணும் நடந்த குழப்பத்தில் ஒரு இஹ்லாஸ் உள்ள குழப்பம்டா எது? சிஃபின் ஜமல். அதுக்கு பின்னால் எவர்கள் ஹக்கு பாத்தில் என்று போட்டி கண்டாலும் சரி, அதில் கொஞ்சம் இஹ்லாஸ் குறைபாடுகள் என்ன செய்யும் இருக்கு. உண்மையிலே ஹக்குள் உள்ளவற்றை இஹ்லாஸ் குறைபாடு இருக்கும். ஆனால் சிஃபின் ஜமல் பொறுத்த வரைக்கும் சிறந்த தோழர்கள் ரெண்டு பக்கத்தில் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ளதான் அந்த சண்டை நடக்குது. அதிலேயே சில நபி தோழர்கள் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கினாங்களா? ஒதுங்கலையா? ஒதுங்கினாங்க. எங்களை பாதுகாத்து கொள்ளணும் என்று சொல்லி ஒதுங்கினாங்க. இம்ரான் இப்னு ஹுசைன், அதுபோல் அதாவது சல்மான் அல் ஃபாரிசி, அதுபோல் அதாவது நிறைய நபி தோழர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அதுபோல் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, அதுபோல் இந்த மாதிரி நிறைய நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள்? அதில் கலந்து கொள்ளாமல், அந்த பிரச்சனைகளில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கினாங்க. அபூ பர்ஸத் அல் அஸ்லமி, இப்படி சில நபித்தோழர்கள் அதில் கலந்து கொள்ளவே இல்லை. அவர்கள் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கினாங்கன்னு அர்த்தம் என்ன? ஹக்கு பாத்தில்னா நம்ம கலந்து கொள்ளலாம், அதனால் பேசலாம், அதனால் வெட்டலாம்னு கலந்து கொண்டிருக்கலாம். அவங்க அதில் ஒதுங்கினா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஃபித்னால ஹக்கு பாத்தில்னு நம்ம இருக்கிறது நல்லதா, அவர்களை நினச்சி ஒதுங்கிறது நல்லதா? ஒதுங்கிறதா என்னது நல்லது. விமர்சனங்களை விட்டும், விளங்கிட்டா மான மரியாதையில் விழுகிறதை விட்டும், அதாவது கொள்கை என்ற பேரில் மற்ற பேர், கொள்கை என்ற பேரில் கொள்கையை பேசலாம், சரிப்பில் பேசலாம், சட்டம் நம்ம பேசலாம், மார்க்கம் சொல்கிறத பேசலாம். மற்ற பகுதிக்கு வெட்டுறது, குத்துறது, புறம் பேசுறது, மானத்தை வாங்குறது, விளங்கிட்டா எந்த பேரில் நடக்குது? இதெல்லாம் ஹக்குன்ற பேரில் தான் என்ன செய்ய நடக்குது. ஹக்கு நம்ம ஹக்கில் இருக்கிறோம், அதனால் என்ன செய்யலாம், அப்படி செய்யலாமன்ற பேரில் தான் நடக்குது. ரைட். அப்படி நடக்கிற விஷயத்தில் மிகவும் சேர்றதுக்கு தகுதியானது எது? சிஃபின் ஜமல். அதிலேயே நிறைய நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள்? ஒதுங்கினார்கள். என்றா எது நல்லது? இந்த மாதிரி விஷயங்களை விட்டு நம்ம ஒதுங்குறது தான் என்னது நல்லது. எனவே இது எங்களை நாளை மறுமையில் எதை பாதுகாக்கும் சொல்லுங்க? எங்களோட அமல்களை என்ன செய்யும்? பாதுகாக்கும். எங்களோட வார்த்தைகளை பாதுகாக்கும். எங்களோட கொள்கை எல்லாவற்றையும் பாதுகாக்கும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பழக வேண்டும். அப்போ இதில் என்ன, அதாவது அந்த இறுதி சிராத் என்ற பகுதி தான் எங்களை என்ன செய்ய போகுது? அந்த இடத்துல எங்களை காட்ட போது எங்களோட அமல் எங்களை வேகமாக கொண்டு போகுதா, அல்லது வேகமாக கொண்டு போகிறதுக்கு எந்த அமலும் இல்லாமல் நாங்கள் மெதுவாக போகிறது ஒரு அதாபா இல்லையா? மெதுவாக போகிறது ஒரு பெரிய ஒரு அதாப். அந்த நிலை என்ன செய்யக்கூடாது? நாங்கள் வரக்கூடாது. ரைட். இதை அதாவது வனுமினு பிகுல்லி மா ஜாஅ ஃபில் கிதாபி வசுன்ன மின் அக்பாரி தாலிகல் யௌமி வ அஹ்வாலிஹி அஆனனல்லாஹு அலைஹா. அதாவது குர்ஆன்லையும் சுன்னாலையும் மறுமை நாளுடைய நிகழ்வுகள் சம்பந்தமாகவும் அதில் நடக்கக்கூடிய பயங்கரமான அதாவது சம்பவங்கள் சம்பந்தமாகவும் வந்த எல்லாவற்றையும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலிருந்து அதை தாண்டுவதற்கு எங்களுக்கு எல்லா உதவிகளையும் என்னது செய்வானாக அப்படின்ற ஒரு கேட்டதை முடிக்கிறாரு. அடுத்தது வனுமினு பிஷஃபாஅத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஅஹ்லில் ஜன்னah அய்யதுகுலுஹா வஹிய லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஸா. அதே போல சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள் நுழைவிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஒரு ஷஃபாத் என்ன செய்வாங்க? சொர்க்கவாதிகள் தீர்மானிக்கப்பட்டாச்சு. அதுக்கு பின்னால் அவர்களை சொர்க்கத்திற்குள்ள நுழைக்குமாறும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஷஃபாத் செய்வார்னு ஹதீஸ்கள் என்ன செய்து வருது. அதனை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஈமான் கொள்ள வேண்டும். அப்படி என்று மறுமையுடைய அந்த பகுதி என்ன இதில் சொல்லப்படுது. அடுத்ததாக மறுமையுடைய பகுதியில் வனுமினு பில் ஜன்னதி வன்னாரி, நாங்கள் மறுமையில் சுவர்க்கம் நரகம் என்பதை ஈமான் கொள்கிறோம். ஃபல் ஜன்னத்து தாருன் நஈம் அல்லதி அஅத்தஹா அல்லாஹு தஆலா லில் முஃமினீன அல் முத்தகீன். சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இறையச்சமுடைய ஈமான் கொண்டவர்களுக்காக அல்லாஹு தஆலா அதாவது தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சந்தோஷம், இன்பம். ஃபீஹா மினன் நஈமி மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். அதிலே எந்த மனித கண்களும் கண்டிராத, கேட்டிராத, கற்பனை கூட பண்ணிராத இன்பங்களும் அந்த சொர்க்கத்திலே உண்டு என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஃபலா தஅலமு நஃப்சுன் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். சூரத்து சஜிதா 17. எந்த ஒரு ஆத்மாவும் அறிந்து கொள்ள முடியாது அவைகளுக்காக கண்குளிர்ச்சியாக சொர்க்கத்திலே என்னென்ன இன்பங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எந்த ஒரு நஃப்ஸும் என்னது நஃப்ஸுக்கும் தெரியாது என்று அல்லாஹ் தஆலா சூரா சஜிதா 17வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இது எங்களது ஈமான். வன்னாரு தாருல் அதாப், வன்னாரு தாருல் அதாப், நரகத்தை பொறுத்த வரைக்கும் அதாபுக்குரிய ஒரு உலகம், இடம். அஅத்தஹு அல்லாஹு தஆலா லில் காஃபிரின் அத்தாலிமீன், அதை அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களான காஃபிர்களுக்கு அல்லாஹ் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஃபீஹா மினல் அதாபி வன் நிகாலி மா லா யஹ்துரு அலல் பால், அதில் உள்ள தண்டனைகள் ஒரு மனித மனங்களால் சிந்திக்க முடியாத தண்டனைகள்லாம் அதில் என்னது அதில் உண்டு. இன்னா அஅததுனா லில் ஸாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா,
وَإِنْ يَسْتَغِيثُوا يُغَاثُوا بِمَاءٍ كَالْمُهْلِ يَشْوِي الْوُجُوهَ بِئْسَ الشَّرَابُ وَسَاءَتْ مُرْتَفَقًا. சூரா கஹ்ஃப்ல வர தஃப்சீர் செய்யுங்க. அதாவது சூரத்துல் கஹ்ஃப்ல 29வது வசனம். இன்னா அஅதனா லிஸ்ஸாலிமீன நாரன் அப்படினா அநியாயக்காரர்களுக்கு நாம் நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். அஹாத பிஹிம் சுராதிகுஹா, எது சூழ்ந்திருக்கும்? சுவர். அதனுடைய சுவர்கள் அதை சூழ என்ன செய்யும் இருக்கும். அந்த சுவர் எதால ஆக்கப்பட்டிருக்கிறது? நெருப்பாலே, அது இரண்டாவது அம்சம். ஆனால் சுவர்கள் அதை சூழ என்ன செய்யும்? சுராதிக்ன்றது பினா, ஹாயித் வணங்கிட்டா சூழ்ந்து இருக்கும். அவர்கள் உதவி தேட அதாவது இஸ்திகாசாவுக்கும் இஸ்திஆனாவுக்கும் என்ன வித்தியாசம்? உதவி தேர். இஸ்திகாசாண்டா ஆபத்திலிருந்து உதவி தேர்றது. பிமாஇன், தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். கல் முகுல், முகுல் என்ன? கொதிப்பு நிலையுடைய உச்சகட்டம் தான் அவருடைய அசல் கருத்து. கொதிப்பு நிலையுடைய உச்சகட்டம். அப்போ சிலர் என்ன செய்ய சொல்றாங்க? தங்கம் வெள்ளி உருகி வரக்கூடிய அந்த உச்சகட்டம் என்னது உருக்கத்தை சொல்றாங்க. சீலண்டு சிலர் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஆனால் கொதிப்பு நிலையுடைய உச்சகட்டம் உள்ள தண்ணீர் அவர்களுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். அதாவது முகுல் அப்படி என்று சொல்றது உருகி வடியக்கூடியதை சொல்றது. அது போன்ற தண்ணீர் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். யஷ்வில் உஜு, அது முகத்தை என்ன செய்யும்? கரைத்து அப்படியே தோலெல்லாம் என்ன செஞ்சிடும்? உரிச்சிடும். பிஸ ஷராப், பானங்களில் கெட்டது. வசாஅத் முர்தஃபகா, தங்குமிடம், ஓய்வெடுக்கும் இடம். அதுல முர்தஃபகான்றது அங்க ரெஸ்ட் எடுக்கிற இடம். அப்படி இடத்துல மிக மோசமானது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். சூரா அதாவது கஹ்ஃப்ல 29வது வசனம். இந்த நரகம் சொர்க்கத்தை பற்றி வஹுமா மௌஜூதத்தானி அல் ஆன, அந்த நரகம் சொர்க்கமும் இப்பொழுதும் இருக்கிறது. எப்படி நம்பணும்? இப்பொழுதும் நரகமும் சொர்க்கமும் ஏற்பாடு செய்யப்பட்டு படைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. வலன் தஃப்னயா அபதல் ஆபிதைன், அதாவது இந்த நரகம் எப்பொழுதும் என்ன செய்யாது? என்றைக்குமே அது அழியாது. அது என்றைக்குமே என்ன செய்யாது? இந்த நரகம் அழியாது, சொர்க்கம் அழியாது. எப்பொழுதும் தொடர்ந்து அது என்ன செய்யும்? இருந்து கொண்டே இருக்கும். வலன் தஃப்னயா அபதல் ஆபிதீன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி. வமை யுமின் பில்லாஹி வ யஅமல் சாலிஹன் யுத்கில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதன் கத் அஹ்ஸனல்லாஹு லஹு ரிஸ்கா. வமை யுமின் பில்லாஹ், யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறாரோ, நல்லமல்கள் செய்கிறார்களோ, அல்லாஹு தாலா அவர்களுக்கு நரகத்திலே அதாவது சொர்க்கத்திலே ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்தை கொடுப்பான். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அபதன், எப்பொழுதும். கத் அஹ்ஸனல்லாஹு லஹு ரிஸ்கா, அவர்களுக்கு அல்லாஹு தாலா உணவை அழகான முறையில் அங்கே என்ன செய்திருப்பான்? ரிஸ்கை அல்லாஹ் தஆலா வழங்கி இருப்பான். அப்போ இதில் ஹாலிதீன ஃபிஹா அபதன், எப்பொழுதும் அது இருக்கும். இன்னல்லாஹ லஅனல் காஃபிரீன வ அஅத்த லஹும் சஈரா. ஒரு கேள்வி, அதாவது ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குள்ளே போய் கொஞ்சம் காலத்துக்கு போகிறோம் அல்லாஹ் சொர்க்கத்தையும் அழிச்சு எங்களையும் அழிச்சு விடுறது வந்து நினச்சி பார்த்தா அது அதாபா இருக்குதா இல்லையா? ஒரு மனுஷன் நினச்சி பார்க்குறான், குறிப்பிட்ட காலத்தில் சொர்க்கத்தை நல்லா தந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அழிச்சிடுறது. நாங்கள்லாம் இருந்த மாதிரியே இல்லை, ஜீரோ, படைப்புகளே இல்லை. அதை நீங்கள் நினச்சி பார்த்தா என்ன செய்யும் மனிதனால்? அதை தாங்கிக்கலாம் இருக்கு. அது அப்படி ஒன்று இல்லாமல் போனால் நம்ம மனைவி பிள்ளைகள் சொந்தம் என்னத்துக்கு எல்லாம் லைஃப் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொண்டு என்ன செய்யும் வரும். குர்ஆனை சுன்னா படிக்கிற ஒரு மனிதருக்கு விளங்கும், அல்லாஹு தாலா எந்த ஒன்றையும் படைச்சா இல்லாமாக்குறது இல்லை. குர்ஆனை சுன்னா படிக்கிற நேரத்தில் விளங்கு என்ன, அதாவது படைத்தால் அதை இல்லாமலாக்குதல் என்கின்ற ஒன்று அல்லாஹ்விடத்தில் என்னது இல்லை. அப்படி ஒன்று இருந்தது, அதுக்கு கூட அது இல்லவே இல்லை. அப்படி என்று இல்லாமதாக்குறது, வுஜூதிலிருந்து இல்லாமல் போகலாம், குறைஞ்சி 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 இல்லாமல் போகலாம். உள்ளது உள்ளது தான், ஏற்கனவே இருந்தது தான். அப்படி என்றதை நீங்கள் என்ன செய்யலாம்? குர்ஆன்லையும் சொன்னாலும் இப்போ இல்லைண்டா இப்லீஸ் அந்த வேலை செஞ்ச நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம்? அழிச்சிருக்கலாம். இப்லீஸ் அவனை கேட்குறான், என்னமெல்லாம் சவால் ஒரு அல்லாஹ் நினைச்சா அழிக்கலாம்னு இப்லீஸுக்கு தெரியும். நீ இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகலான்னு தெரியும். ஆனால் அல்லாஹ் அப்படி என்ன செய்யலை. அந்த வேலை இறைவன் செய்வது இல்லை அப்படின்றது நாம் என்ன செய்யலாம்? அதை பார்க்கல. உருமாற்றம் செய்வானே தவிர அவன் இருக்கிறதுன்றது என்ன செய்யும்? எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்ற நிலையை நாம் என்ன செய்கிறோம்? குர்ஆன் சுன்னாலையும் பார்க்கிறோம். ரைட். அடுத்தது என்னன்னு சொன்னால் சூரத் தலாக் 11 வசனம் இது. இன்னல்லாஹ லஅனல் காஃபிரீன வ அஅத்த லஹும் சஈரா. அல்லாஹ் தஆலா காஃபிர்களை சபித்து விட்டான், அவர்களுக்கு நரக நெருப்பை தயார்படுத்தி இருக்கிறான். ஹாலிதீன ஃபீஹா அபதன், அவர்கள் அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். லா யஜிதூன வலியம் வலா நஸீரா, எந்த ஒரு உதவியாளரையும் எந்த ஒரு பொறுப்பாளரையும் அவர்கள் காண மாட்டார்கள். யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நரகம்
நரகத்திலே அவர்களுடைய முகங்கள் புரட்டப்படுகின்ற நாளில் யகூலூன யா லைதனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅனர் ரசூலா, நாங்கள் தூதரை அல்லாஹ்வையும் தூதருக்கும் வழிபட்டிருக்க கூடாதா, எங்களது கேடே என்று அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்வார்கள். சூரத்துல் அஹ்ஸாப் 64 தொடக்கம் 66வது வசனம் வரைக்கும். இதில் சொர்க்கம் நரகம் சம்பந்தமாகவே சொல்லிக்கணும் போறார். வனஷ்ஹது பில் ஜன்னத்தி லிகுல்லி மன் ஷஹித லஹுல் கிதாப் வ சுன்னா பில் ஐன் அவ் பில் வஸ்ஃப், சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனும் அல்லாஹ்வும் தூதரும் குறிப்பிட்டு சொன்னார்களோ அவர்கள் எல்லோருக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்று நாங்களும் என்ன செய்வோம் சாட்சி சொல்லுவோம். யாருக்கு பண்பால் சொன்னார்களோ இது இருந்தால் அவருக்கு சொர்க்கம் முன்னோடு சொன்னார்களோ அதையும் நாம் என்ன செய்வோம் ஈமான் கொள்கிறோம். நபரை குறித்து சொன்னால் அவர்களுக்கும் பண்பை குறித்து சொன்னால் அவர்களுக்கும் சொர்க்கம் உண்டு நாங்களும் என்ன செய்வோம் சாட்சி சொல்வோம். உதாரணமா ஃபமின ஷஹாதத்து பில் ஐன் குறித்து சொன்னது யார் யாருக்கு? அபி பக்கர் வ உமர் வ உஸ்மான் வ அலி வ நஹ்விஹி மிம்மன் ஐயனஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் குறித்த இது போன்றவர்கள். ஃபமின ஷஹாதத்து பில் வஸ்ஃப், வஸ்ஃபுல என்ன வர்ணித்து சொன்னது யாருக்கு? லிகுல்லி முஃமினின் அவ் தகிய்யின், மூமினாக இருந்தால் அவர் சொர்க்கம் நுழைவார், தக்கியாக இருந்தால் அவர் சொர்க்கம் நுழைவார். வ நஷ்ஹது பின்னாரி லிகுல்லி மன் ஷஹித லஹு பில் கிதாபு வ சுன்னா பில் ஐன் வ பில் வஸ்ஃப், இதே தான் நரகத்துக்கு. ஃபமின ஷஹாதத்தி பில் ஐன், நரகத்தை குறிப்பிட்டு சொன்னது யாருக்கு? அபூ லஹப் வ அம்ர் இப்னு லுஹை அல் ஹுஸாஇ வ நஹ்விஹிமா, இது போன்றவர்கள். அம்ர் இப்னு லுஹை அல் ஹுஸாஇ யாரு? நரகத்தை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னாங்க. முதலாக ஷிர்கை அரபுலகத்தில் அறிமுகப்படுத்தினவர் இந்த அம்ர் இப்னு லுஹை அல் ஹுஸாஇ. ரசூலுல்லாஹ் இது எப்போ சொன்னாங்க இந்த சப்ஜெக்டை? சூரிய கிரகணம் நடந்த நேரத்தில் உரையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்துற டைமில் நான் அம்ர் இப்னு லுஹையை நரகத்தில் என்ன செய்தேன் கண்டேன் அப்படின்னு ரசூல் அந்த என்னது அவருடைய மெஹஜானால் போகிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது அவர் மெஹஜனால் அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற மாதிரி அப்படி தானே, அந்த மாதிரி நரகத்தில் என்ன செஞ்சேன் நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொன்னார் கொண்டு வருது. இவர் தான் முதலாக ஷிர்க் என்ன செஞ்சவர் அரபுலகத்துக்கு கொண்டு வந்து என்ன அறிமுகப்படுத்தினவர் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்கிறான். அம்ர் இப்னு லுஹை அல் ஹுஸாஇ. வமின ஷஹாதத்தி பில் வஸ்ஃபில் சொல்கிறதாக இருந்தால் அஷஹாதா லிகுல்லி காஃபிர் முஷ்ரிக் ஷிர்கன் அக்பர் முனாஃபிக், இதெல்லாம் வஸ்ஃபில் வர்ணிச்சில். வனுமினு ஃபித்னத்தில் கபர், கபருடைய ஃபித்னாவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வஹிய சுஆலுல் மய்யித்தி ஃபி கப்ரிஹி அன் ரப்பிஹி வ தீனிஹி வ நபிஹி, அதான் என்ன மையத்தில் கேட்கப்படும் அன் ரப்பிஹி இறைவனை பற்றி, வதீனிஹி மார்க்கத்தை பற்றி, வனபிஹி அதை பற்றி என்ன செய்ய கேட்கப்படும். இந்த அதாவது கேட்கப்பட்டு நாலாவது ஒன்று கேட்கப்படும். என்ன நாலாவது ஒன்று? உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இப்படி 4 கேள்விகளை தவிர வேற எந்த கேள்வியும் கபரில் இல்லை, வேற எந்த கேள்வியும் கபர்களில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நினைக்கிட்டா இல்லை சஹீல் புகாரியில் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க வந்து ஒரு கடன் விஷயமாக சொல்கிற நேரத்தில் கபரில் விசாரணை நடக்கும் என்று என்னது கபரில் அவர் கேட்கப்பட்ட பொழுது அப்படின்ற ஒரு வார்த்தை வருது, அது பிரேக்கெட்டில் போட்டிக்கிறாங்க. ஆனால் அது தவறுதலாக தான் என்ன செஞ்சிருக்கணும் நடந்திருக்கணும். அதாவது விசாரணை கபரில் நடக்கிற வந்து மறுமையுடைய விசாரணை மாதிரி இல்லை. இந்த 3 அடுத்த ஆதாரமாக கேட்கப்படுறது உண்டு 4, இந்த 4 தவிர வேறு எந்த விசாரணை என்ன செய்யாது கபரில் நடக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட், அடுத்தது யுசப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி சாபித்தி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, சூரா இப்ராஹிம் 27. அல்லாஹு தாலா உறுதியான வார்த்தையை கொண்டு ஈமான் கொண்டவர்களை இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும் அல்லாஹு தாலா என்ன செய்வான் உறுதிப்படுத்துவான். இந்த உலகத்தில் என்பது கபரில் அவர் விசாரிக்கப்படுற நேரத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்வான் உறுதிப்படுத்துவான். ஃபயகூலுல் முஃமின், மூமின் சொல்வான் ரப்பி அல்லாஹ் வதீனி அல் இஸ்லாம் வ நபி முஹம்மத், எனது அல்லாஹ் எனது இறைவன் அல்லாஹ், எனது மார்க்கம் இஸ்லாம், எனது தூதர் முஹம்மது என்று சொல்வார். வஅம்மல் காஃபிர் வல் முனாஃபிக் ஃபயகூலு லா அத்ரி சமிஅத்து الناس يقولون شيئا فقلته, என்ன தெரியாது மக்கள் சொன்னதை கேட்டேன் சொன்னேன். மக்கள்லாம் அவர் ஏசிக்கிட்டு இருந்தாங்க, பொய்யன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் நானும் என்ன செஞ்சேன் சொன்னேன் என்று சொல்லி முனாஃபிக்குகளும் காஃபிர்களும் பதில் சொல்வார்கள் அப்படி என்று சொல்லி என்ன நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக வனுமினு பிநைமில் கப்ரில் முஃமினீன், முஃமின்களுக்கு கபரில் ஒரு மகிழ்ச்சி நியாமத் என்ன செய்து உண்டு என்று ஈமான் கொள்வோம். காரணம் சூரா நஹல் 32வது வசனம், அல்லதீன ததவஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன யகூலுன ஸலாமுன் அலைக்கும் உதுகுலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன். அதாவது அல்லதீன் அவர்களை மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றுகிற சிறந்த மனிதர்களாக நல்ல மனிதர்களாக உயிரை கைப்பற்றுகிற நேரத்தில் யகூலுன ஸலாமுன் அலைக்கும், அந்த மலக்குமார்கள் சொல்வார்களாம் உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக,
உதுகுலு அல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடுங்கள், பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்த அமல்களின் காரணமாக. அப்போ இது உயிர் கைப்பற்ற நேரத்தில் சொல்லப்படுறது. அப்படின்னா அவங்களுடைய நியாமத், அவங்களுடைய சந்தோஷம் கபரில் என்ன செஞ்சிருது, ஆரம்பிச்சிருது அப்படின்னு விளங்குது. இந்த உயிரை கைப்பற்ற நேரத்தில் மலக்குமார்கள்ட்ட சலாம் கேட்டால் அதை விட ஒரு சந்தோஷம் யாருக்கு இருக்கணும்? உயிரை கைப்பற்ற நேரத்தில் என்னது தய்யிபீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன யகூலூன சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி என்ன செய்யட்டும், உண்டாகட்டும் என்றது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அறிவிப்பு. நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு அவன் என்ன செய்ய போகிறான், போக போகிறான் ஒரு அறிவிப்பு. வனுமினு பி அதாபில் கபரில் லித்தாலிமீனல் காஃபிரின், அநியாயக்காரர்களான காஃபிர்களுக்கு கபரில் வேதனை உண்டு என்றும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். வலவு தரா இது தாலிபூன ஃபி கமராத்தில் மவுத், மவுத்துடைய கமராத்னா சக்கராத், மவுத்துடைய சக்கராத்தில் அந்த அநியாயக்காரர்கள் இருக்கிற நேரத்தில் வல் மலாயிகத்து பாசிது ஐதீஹிம், மலக்குமார்கள் தங்களது கைகளை நீட்டிய நிலையில் இருப்பார்கள். அஹ்ருஜு அன்ஃபுஸகுமுல் யௌம், உங்களது உயிர்களை இப்பொழுது வெளியேற்றுங்கள். துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், கேவலமான தண்டனை உங்களுக்கு கூலியாக வழங்கப்படும். பிமா குன்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாஹ்வின் மீது நீங்கள் உண்மை அல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்த பொய்களின் காரணமாகவும். வகுந்தும் அன் ஆயாத்தி தஸ்தக்பிரூன், இறைவனுடைய வேத வசனங்களில் அத்தாட்சிகளில் நீங்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்த காரணமாகவும் உங்களுக்கு இழிவான வேதனை கூலியாக வழங்கப்படும், உங்கள் உயிர்களை வெளியேற்றுங்கள் என்று சொல்லி மலக்குமார்கள் தங்கள் கைகளை விரித்த நிலையில் என்ன செய்வார்கள், அவர்களுடைய உயிர்களை பறிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிக்கார். நல்லவர்களுடைய உயிர்களை எப்படி அல்லாஹ் பறிப்பான்னு அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்யறான் சொல்றான், கெட்டவர்களுடைய உயிர்களை பறிப்பார்கள் எப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரா அன்ஆம் 93வது வசனம். வல் அஹாதீஸ் ஃபி ஹாதா கஸீரா மஅலூமா, இந்த விஷயங்களில் நிறைய ஹதீஸ்கள் உண்டு. ஃபஅலல் முஃமின யுமின பிகுல்லி மா ஜாஅ பிஹில் கிதாபு வஸ்ஸுன்னா மின் ஹாதிஹில் உமூரில் கைபிய்யா, எனவே ஒரு முஃமின் இது போன்ற மறைவான விஷயங்கள் வருகிற நேரத்தில் அத்தனையும் ஈமான் கொள்ள வேண்டும். வல்லா யுஆரிதுஹா பிமா யுஷாஹிது ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் காணக்கூடிய சில விஷயங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, இவைகளோடு முரண்பட்டு விடக்கூடாது. ஃபஇன்ன உமூரல் ஆஹிர லா துகாசு பி உமூரி துன்யா, உலக விஷயங்களை எப்பொழுதும் மறுமையோட கியாஸ் பண்ணி என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. காரணம் அப்படி துஹூரில் ஃபர்கில் கபீரி பைனஹுமா, உலக வாழ்க்கையுடைய சிஸ்டம் வேறு, மறுமையுடைய சிஸ்டம் என்ன வேறு என்பதனால் வல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹ்வே உதவியாளன் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாரு, முடிக்கிறார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடரில் நாங்கள் கதிரை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கதிரை பற்றி பார்த்த பின்னால் ஒரே ஒரு பாடம் தாங்கி சமராத், இந்த ஈமான் கொள்வதன் மூலம் ஏற்படுகின்ற விளைவுகள், ஒவ்வொரு பகுதியில் ஈமான் கொள்வதன் ஏற்படும் மூலம் எங்களோட லைஃப்பில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ற ஒரு பகுதிக்கு அந்த 2 பாடம் தான் என்ன செய்யுது இன்ஷா அல்லாஹ் மிஞ்சிருக்குது. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.